ஹாய், வெல்கம் டு ரித்திக் நேச்சர்ஸ் கேர். நம்ம இப்போ சூப்பரான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வழக்கமாக செய்கிற இட்லி பொடியை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கப் இல்லை டம்ளர் எது வேணாலும் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் எதை ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டாக எடுக்கிறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் அளவு. இப்போ நம்ம கருப்பு உளுந்தை அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்லேயும் மீடியம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் நல்லா அந்த ஆரஞ்சு கலர் மாறணும். அப்போ தான் இட்லி பொடி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும், நீங்கள் எடுத்துருக்கிற குவான்டிட்டி பொறுத்து. இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு உளுந்து, அதில் 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இது கூடயே போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். கருவேப்பிலை நல்லா சுருங்கணும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1/2 கப் அந்த அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வெள்ளை எள் எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லைன்னா கருப்பு எள் கூட எடுத்துக்கலாம். எள் நல்லா பொரிய ஆரம்பிக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லைட் ப்ரௌன் ஆன உடனே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கரிஞ்சிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு மாதிரி அந்த கசப்பு வர ஆரம்பிச்சிரும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஆட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு கரெக்டான காரமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இது கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க. 5 கரெக்டாக இருக்கும். இது மிளகாய் நம்ம எண்ணெயில் வதக்க காரம் நல்லா ஏறும். மிளகாய் இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ அந்த எண்ணெயிலேயே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா எண்ணெய் ஊற்றி அந்த கட்டி பெருங்காயத்தை பொரிய வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஆறணும். அப்போ தான் சூடெல்லாம் போகும். உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை நீங்கள் உடனே ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரு பேப்பரோ இல்லை அந்த நம்ம யூஸ் பண்ண பிளேட்லேயோ இதை கொட்டி வச்சுருங்க. கொட்டி ஒரு 1 to 2 ஹவர்ஸ் பக்கம் ஆறட்டும். சூடெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி ஜார்லேயோ இல்லை ஒரு சில்வர் சம்படமோ இல்லை டப்பா உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதில் போட்டு நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.